2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதான் நீங்கள் கேட்ட மாதிரி 2025லேயே பயிற்சி ஆச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருக்கிறது போன வருஷமே பயிற்சி ஆச்சு. எஸ், போன வருஷமே பயிற்சி ஆச்சு. பட் இந்த வருஷத்துக்கு பெக்யூலியராக பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா 2.5 வருஷங்கிறது வாஸ்ட்டு. அப்போ சனி இந்த வருஷத்தில் எப்படி இருக்க போகிறாரு, மற்ற கோச்சார கிரகங்களை அனுசரித்து அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு கண்டக சனி, சனியுடைய பார்வை நேரடியாக கன்னிராசி மேலே விழுது. அப்போ கன்னிராசிக்கு இந்த சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய உளவியல் மாற்றங்கள் 2026 என்ன? கண்டிப்பாக ப்ரைவசி ரிஸ்க் அப்படிங்கிறத எடுக்கவே கூடாது. அக்கம் பக்கத்தில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நெய்பர்ஸ் கிட்டேயோ, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறதுனால பிரச்சனைகள் வருது. ஒரு கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று செய்ய போனால் ஒரு தடையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வெளியில் ஷேர் பண்ணுறோன்னா அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத கண்ணி கொஞ்சம் உணருவாங்க. கொஞ்சம் டாக்கேட்டிவ் பர்சன்ஸ் தான். ஸோ எதுனாலும் பக்கத்தில் எல்லாமே ஷேர் பண்ணுற பர்சன்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், சில விஷயங்களை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் மாற்றத்துக்கு கன்னிராசி இந்த வருஷம் ஆட்படுவாங்க.